ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. சரண்யா சங்கீதா ரெண்டு பேரும் சாணா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சங்கீதா வினோத் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு மாதம் யூடியூப் சம்பளம் அப்ராக்சிமெண்ட்டாக எவ்வளவு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் போடுவாங்கள்ல, இந்த வீடியோவில் யாரும் துன்புறுத்தப்படவில்லை, பறவைகள், விலங்குகள், குழந்தைகள் யாரும் துன்புறுத்தப்படவில்லைங்கிற மாதிரி, அது மாதிரி நானும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது வந்து அதாவது கரெக்டாக அவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்கன்னா பக்கத்தில் நெருக்கி சொல்லலாம். இன்னொன்று, இந்த டிஸ்க்ளைமரில் நான் சொல்ல விரும்புவது, உங்கள் மனசில் ஒரு விஷயம் ஓடலாம், நீங்கள் ஏன் அவங்கள பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. என்னங்க செய்ய, இந்த யூடியூப்புக்கு கூட ஆள் பார்த்து தாங்க செய்யுது. அவங்க முகத்தை பார்த்தாலே, அவங்க பேரை போட்டாலே யூடியூப்பு கூட ரெக்கமெண்ட் பண்ணுது. நம்ம உட்காந்து நம்ம தொழில்களையோ எதையா போட்டால் போக மாட்டேங்குது. யூடியூப்க்கு கூட தெரியுது பாருங்கள், யார் பெரிய ஆள், யார் சின்ன யூடியூபர்னு. அதாவது யூடியூப் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கும் போல் முகத்தை எல்லாத்தையுமே. சரி, நேற்று போட்ட வீடியோவில் நாம் இன்றைக்கி டைட்டிலுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துக்கிறேன். எதுக்காக விற்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். குழந்த பிறக்க இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. குழந்த பிறந்தவுடனே நம்ம வீடு கட்டுற மாதிரினா, கையில் எங்கள்கிட்ட காசெல்லாம் கிடையாது. கையில் ஒருத்தவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. நாங்கள் எதுவும் சேர்த்து வைக்கல. நான் கல்யாணம் பண்ணி வரும்போது போட்டு வந்த நகை, நாங்கள் ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக பார்த்த வேலையில் வந்த காசு வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கே சரியாக போயிடுச்சு. இந்த நகைகள் எங்கள் மாமனார் மாமியார் கொஞ்சம் உதவி செஞ்சு நாங்கள் அப்போ வந்து ஒரு இடம் வாங்கினோம். அந்த இடத்தெல்லாம் விற்று, பட்டறையில் இருக்கக்கூடிய இந்த ஜாமான்சட்டு இதுங்களெல்லாம் விற்று தான் நாங்கள் வீடு கட்ட போகிறோம். வேறு வழி இல்லைல்ல, எவ்வளோ நாள் நம்ம வாடகை வீட்டில் இருக்க முடியும் சொல்லுங்கள். அங்கே வந்து எனக்கு நிம்மதியே கிடையாது. அதனால தான் சரி, எப்படியாவது சீக்கிரம் நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சம்பாரித்து சீக்கிரம் வீடு கட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஒரு இதில். சரி, நம்ம இப்போ சங்கீதா வினோத் அவங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு கணிப்பை நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து யூடியூப்பில் சம்பளம் எப்படி கணக்கு போடுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் யூடியூப்பராக இருக்கிறவங்களுக்கு, இந்த யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்குமே இன்னும் அது எதை வச்சு சம்பளம் தராங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, இதை வச்சு தராங்களா, இதை பேஸ் பண்ணி தராங்களா அப்படிங்கிறது தெரியாது. அது எப்படி கணக்கு போட்டு தருவாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு டெக்னிக்கலாக வீடியோ போடுறாங்க, ஒரு யூடியூப் சேனல் பற்றியே வீடியோ போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் யூடியூப்பில் ப்ரிஃபரன்ஸ் அதிகம், அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக தருவாங்க. அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி, யூடியூப் சம்மந்தமாக போடுவாங்கள்ல டெக்னிக்கலாக, ஃபோனு ஏதாவது ஹேங் ஆகிருக்கு, ஃபோன் பாஸ்வேர்டு மறந்துடுச்சா, அதை எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும்ல. புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆகிருக்கு, அதை எப்படி, அது மாடல் என்ன, சைஸ் என்ன, அப்படி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக பேசுகிறவங்களுக்கு தான் சம்பளம் யூடியூப்பில் அதிகம். எப்படி அதிகம்னா, ஒரு 1K போச்சுன்னா, 1Kனா 1000 வியூஸ் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வரைக்கும் வரும். 50 பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 பாயிண்ட் சேர்ந்தா $1. புரியுதா உங்களுக்கு? 100 பாயிண்ட்னா $1. 50 பாயிண்ட் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு ₹40 ₹45 1Kக்கு. இப்போ நம்மளை மாதிரி சாதாரணமாக விளாக்கு இந்த மாதிரி போடுறோம்ல, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து 17 பாயிண்ட் தான் வரும். விளாக் மாதிரி போடுறாங்கல்ல, வெளியில் ஊர் சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி போடுறவங்களுக்கு 17 பாயிண்ட் வரும். குக்கிங் இந்த மாதிரி போடுறவங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட் வரைக்கும் வரும். குக்கிங்குக்கெலாம் விளாக் போடுறவங்களுக்கு தான் ரொம்ப காசு கம்மி. வெளியில் போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், அப்படி போடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் யூடியூப்பில் காசு கம்மி. அவங்களுக்குலாம் எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா, 1Kக்கு 20, 17, 18, 25 வரைக்கும் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாறி வரும். மேக்ஸிமம் விளாக் சேனலுக்கு 30, 35 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலுக்கு அதிகம். இந்த மாதிரி தான் வந்து கணக்கு போடுவாங்க.
இப்போது சங்கீதா வினோத் இருக்காங்களே, அவங்களுடைய யூடியூப் சேனலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு கணிப்பில் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். அவங்க சேனல் வந்து விளாக் சேனல் தான். விளாக்னா 1K போச்சு அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு வந்து சாதாரண சேனலு. நான் வந்து சங்கீதா வினோத்தை பற்றி போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1Kக்கு வந்து எனக்கு 25 பாயிண்ட் கொடுத்தாங்க. 25 பாயிண்ட். இது வந்து நிலையான்னு கேட்டால் நல்லா கிடையாது. இன்றைக்கி ஒரு அட்வர்டைஸர் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு அட்வர்டைஸர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, முதல்ல ஒருத்தர் என் வீடியோ பார்க்குறாருன்னா அவருக்கு ஒரு ஆடு காட்டும். 2வது பார்க்கக்கூடியவருக்கு ஒரு விளம்பரம் காட்டும். 3வது பார்க்கக்கூடியவருக்கு வேறு விளம்பரம் காட்டும். ஒரே விளம்பரம் வருமானா வராது. ஆனால் இன்றைக்கி 25 பாயிண்ட் இப்போ எனக்கு காட்டுது அப்படின்னா, நாளைக்கு வரக்கூடிய ஆடுக்கெல்லாம் 24 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் இப்படி குறையும். அட்வர்டைஸ்மெண்டர் எவ்வளோ தர்றாங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நான் வந்து அவங்களுக்கு அதாவது 1Kக்கு 30 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? சங்கீதா வினோத் அவங்களுக்கு 1Kக்கு 30 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய சேனலுங்கிறதுனால ஆடு நிறையா கொஞ்சம் பெரிய ஆடாக தான் வரும், காஸ்ட்லியான ஆடாக கூட வரும். 30 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, கம்மியாக தான் நான் சொல்கிறேன். 30 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டாலே 1Kக்கு 30 பாயிண்ட்டுனா 100K போச்சுன்னா, அதாவது 1,00,000 வியூஸ் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போச்சுன்னா $30 வரும் ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு டெய்லி போடுற வீடியோ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 300K போகுதுன்னு வச்சுக்கோங்க. 300K வேண்டாம், ஒரு 200K ஒரு நாளைக்கு 2 லட்சம் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கூடயே போகுது, அதை விட 10 மடங்கு அதிகமாகவே போகுது. நான் கம்மியாக சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு 2 லட்சம் அவங்களுக்கு போச்சு அப்படின்னா $60 வரும். சரிங்களா? ஒரு 100K போனால் $30, 200K போனால் ஒரு நாளைக்கு $60. $60 மதிப்பு வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 86 ரூபா ஒரு டாலர் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு 86 ரூபா. அப்போ $100 போச்சுன்னா எவ்வளோ? $100க்கு 8,200 ரூபா வரும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு $60 வருது. $60க்கு எவ்வளோ பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $60க்கு, அதாவது ஒரு டாலர் 86 ரூபா அப்படின்னா $10 860 ரூபா. $10 860 ரூபானா எவ்வளவு? $30க்கு வந்து எவ்வளோ வருது? 1 8 2 16 3 24 2400. அது ஒரு 2400. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 5,500 ரூபா. ஒரு நாளைக்கு சொல்கிறேன், சும்மா அவங்களுக்கு அப்ராக்சிமெண்ட்டாக தான் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 5,500 ரூபா அப்படின்னா 10 நாளைக்கு கணக்கு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு எவ்வளோ வருது? 55,000 ரூபா வருது 10 நாளைக்கு. அப்போ மாதம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 55,000னா 30 நாளைக்கு 1,50,000, 1,65,000 ரூபா வருது. நான் வெறும் 200Kக்கு மட்டும் சொல்கிறேன். ஒரு மாதம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,75,000 ரூபா சம்பளம் வரும். அடுத்த மாதம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதம் அவங்க வீடு குடி போடுறது நிறைய போட்டிருக்காங்களா, கிட்டத்தட்ட வந்து 1 மில்லியனுக்கு 700K 800K இந்த மாதிரி நிறைய பேருக்கு. அவங்களுக்கு மட்டும் அடுத்த மாதம் சம்பளம் மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா, 4 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்ட வரும். இந்த மாதிரி வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய யூடியூபர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இது வந்து கஷ்டம்தான் ரொம்ப. யாருமே எடுத்தோடனே இவ்வளோ சம்பாதிக்க முடியாது. அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1K 2K போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் அவங்கள பற்றி பேசினேன். ஏதோ அவங்க புண்ணியத்தில் நமக்கு ஒரு 10,000 போட்டுமே அப்படின்னு. இன்னொன்று அவங்களுக்கு நான் ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? அவங்க மூலிமா எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். என் மூலிமா அவங்களுக்கு ஒரு விளம்பரமானாலும் சந்தோஷம்தான். எப்படியோ யூடியூப்பர் உதவி. அவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய பேர் முன்னேறி வர்றாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் முன்னேறுவோம். நீங்களும் முன்னேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.